Media metadata in detail. நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னா மல்டிமீடியாவோட மெட்டா டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெட்டா டேட்டானா என்ன? மெட்டா டேட்டா இஸ் டிஃபைன்ட் as டேட்டா அபவுட் டேட்டா. அதாவது டேட்டா அபவுட் டேட்டானா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இஃப் எக்ஸ் இஸ் மெசேஜிங் டு ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் அனுப்புற மெசேஜ் வந்து எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் மூலயமா வந்துச்சு, இதுதான் மெட்டா டேட்டா. இப்ப நம்ம போய் டைம் பார்க்கணும்ல, வாட்ஸ்அப் மெசேஜ், இது வந்து ஒரு மெட்டா டேட்டா. டேட் அண்ட் டைம் எல்லாம் ஸ்டோர் பண்றதுதான் மெட்டா டேட்டா. அதான் சொல்றாங்க மெட்டா டேட்டா இஸ் டிஃபைன்ட் as data about data. In multimedia system, metadata provides information about multimedia content such as image, audio, video அப்படின்றாங்க. இப்ப மல்டிமீடியால பாத்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா டேட்டால எது மெட்டா டேட்டா? மல்டிமீடியா டேட்டால ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதுல மல்டிமீடியா கண்டென்ட் இருக்கு, லைக் இமேஜ், ஆடியோ, வீடியோ இருக்குன்னா அது எப்போ வந்துச்சுன்னு பாக்குறது தான் இந்த மெட்டா டேட்டா. நெக்ஸ்ட் நீட்ஸ் ஃபார் மல்டிமீடியா மெட்டா டேட்டா. மல்டிமீடியா மெட்டா டேட்டாவோட நீட்ஸ் என்னன்னா, இது வந்து மல்டிமீடியா ஃபைல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டா வச்சுக்கும். ஹெல்ப்ஸ் இன் ஆர்கனைசிங் மல்டிமீடியா டேட்டா. அதாவது ஒரு டேபிள்ல நம்ம டேட்டா, அதோட டேட் அண்ட் டைம் ஸ்டோர் ஆயிருக்குன்னா நான் என்ன பண்ணலாம், சின்னதா ஒரு query ரைட் பண்ணலாம். என்ன மாதிரினா, எனக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற அந்த டேட்டாஸ் மட்டும் கூட நான் query எழுதுறேன்னா செலக்ட் ஸ்டாஃப்னு இருக்கேன், ஒரு query எழுதுறேன். அப்படி எழுதுனேன்னா எனக்கு அந்த டேட்டா மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியுது இல்ல. ஹெல்ப்ஸ் இன் ஆர்கனைசிங் மல்டிமீடியா டேட்டா. எஃபிஷியன்ட் சர்ச். எஃபிஷியன்ட்டா நான் சர்ச் அண்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதான் நான் டேட் வச்சு சர்ச் பண்ணலாம், டைம் வச்சு சர்ச் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கண்டென்ட் இது ப்ரொவைட் பண்ணும். நமக்கு வந்து டேட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன் இது ப்ரொவைட் பண்ணும். லார்ஜ் மல்டிமீடியா டேட்டா பேஸை வந்து இது சப்போர்ட் பண்ண, மேனேஜ் பண்ண. இதுதான் அதோட நீடு. ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். என்ன டிஸ்கிரிப்ஷன்? ப்ரொவைட் டீடைல் அபவுட் மல்டிமீடியா கண்டென்ட், டைட்டில், டேட்டு, ஃபார்மேட்டு, ஆத்தரு. ஃபார்மேட்னா பிடிஎஃப்ல வந்திருக்கா, இமேஜா வந்திருக்கா, டெக்ஸ்டா வந்திருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா யூனிக்லி ஐடென்டிஃபை மல்டிமீடியா ஆப்ஜெக்ட். மல்டிமீடியா ஆப்ஜெக்ட் நம்மளால யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் லொகேட்டிங் டேட்டாஸ். டேட்டா எங்க இருக்கு நம்ம லொகேட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆர்கனைசேஷன்ஸ்னா ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரக்சரிங் மல்டிமீடியா டேட்டா. இதால் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் மல்டிமீடியா டேட்டாவை. கிளாசிஃபிகேஷன் அண்ட் கேட்டகரைசேஷனை பண்ணலாம். கிளாசிஃபிகேஷனை டிவைட் பண்றது, கேட்டகரைசேஷனா பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரியா போடுறது, லைக் ஃபீமேல் அண்ட் மேல தனி கேட்டகரியா போடுறது, அண்ட் நேம், ஏஜ் இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணி வைக்கிறது. ரிட்ரைவல்னா ஈஸியா போய் ஃபாஸ்டா ரிசர்ச் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேட்டாஸை, query மூலயமாவோ எது மூலயமாவோ. இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ஆஃப் மல்டிமீடியா டேட்டாபேஸ். எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அசிஸ்ட் பண்ணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியாவில் ஆக்சஸ், கண்ட்ரோல் ஆக்சஸ் அண்ட் யூசேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிமீடியா மெட்டாடேட்டா. இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 வகையா கிளாசிஃபை பண்றாங்க. என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் மெட்டாடேட்டா, ஸ்ட்ரக்சரல் மெட்டாடேட்டா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெட்டாடேட்டா. டிஸ்கிரிப்டிவ்னா டைட்டில், கீவேர்டு. ஸ்ட்ரக்சரல் என்னன்னா மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெட்டாடேட்டானா டெக்னிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீடைல்ஸை ப்ரொவைட் பண்ணும், ஃபைல் டைப்லாம் வச்சுக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி, சர்ச் இன்ஜின்ஸ், மல்டிமீடியா டேட்டாபேஸ், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். டேட்டா அட்வான்டேஜ் வந்து டேட்டா ஆர்கனைஸ் பண்ணும், ஈஸியாக ரிட்ரைவல் பண்ணிக்கலாம், டேட்டா மேனேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், இன்டர் ஆப்பரபிலிட்டியை சப்போர்ட் பண்ணும். கன்க்ளூஷன் என்னன்னா இது வந்து ஒரு வைட்டல் ரோல், எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம், ரிட்ரைவல் பண்ணிக்கலாம். லார்ஜ் மீடியாவுக்கு ஒரு எசென்ஷியல் நீடு.